ஹாய் காய்ஸ், வெல்கம்ஸ் டு பர்த் தமிழன் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது எந்த இடங்கிறத நீங்கள் போகும்போது அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஒய்ஃப், அவங்க நேம் வந்து சுகன்யா. இது என்னோடய பையன் அர்ஜுன். அண்ட் இந்த குட்டி பொண்ணு பேர் அனாமிகா. ஆமாம், இதுதான் எங்களோட குட்டி வீடு. சரி, இப்போ வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். ஸோ நாம் இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ஸுக்கு பிடிச்சது. ஆமாம், கிட்ஸ் மார்க்கெட். கிட்ஸ் மார்க்கெட் சரி, போயிட்டு அந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே வாங்க. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். வீட்டுக்கு வெளியில் அப்படியே கார் எடுத்துகிட்டு நம்ம மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ண வந்துட்டுருக்குறோம். ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம இடத்துக்கு வந்தாச்சுங்க. நிறையா கார் நிப்பாட்டிக்கிறத பார்த்தா நமக்கு பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி நாங்கள் ஃபைனலாக ஒரு இடத்துல நாங்கள் காரை பார்க் பண்ணியாச்சு. இது தாங்க என்ட்ரன்ஸு. இதுக்கு டிக்கெட்லாம் இருக்குது, ஆனால் நாங்கள் முன்னாடியுமே புக் பண்ணிட்டோம். டிக்கெட்டு காஸ்ட் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே சில்ட்ரன்ஸ்க்கு எதனாச்சும் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் அவங்களோட கவுண்ட், அவங்க எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மேபி அந்த டிக்கெட் வந்து சேல் பண்ணுறாங்க போல். உள்ளர வந்தவொடனே ஒரு மேஜிக் ஷோ நடந்துட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நிறையா கிட்ஸ் வந்துட்டு அவங்களோட திங்ஸு, அவங்க ஹேண்ட்கிராஃப்ட் பண்ண ஐட்டம்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் ஷோகாஸ் பண்ணி அதெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
you before. And I'm answering that. Everyone be active. Put your hand up, active. I've been active. Body twice, I remember. So that is that body twice. So you're very good work. His mum's also quite good too. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் மேஜிக் ஷோவை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பால் அதெல்லாம் வச்சுட்டு ஏதோ வித்தை காமிச்சிட்டு இருந்தார். Okay, now. பார்த்து பசங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. Sit there. Get ready to track like crazy. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பா வந்துட்டு ஏதோ கையிலே ஹேண்ட் கிராஃப்ட் செஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன அழகான ஐட்டம்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதில் எங்களுக்கு பார்த்து ஒரு இது ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எங்கள் வீட்டில் ஒரு இடத்துல டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டில் ஹோம் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் இன்னொரு ஜெல்லி கடை ஒன்று பார்த்தோங்க. ஹோம்மேட் ஜெல்லிஸ்லாம் வந்துட்டு செஞ்சு விற்கிறாங்க போல். ஸோ அர்ஜுனா நாமிகாவும் ஜெல்லி வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே வெளியில் வந்தாச்சு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பசங்க வெளியிலே உட்காந்து அந்த ஜெல்லி சாப்பிட்டு அவனாலும் அடம் பிடிச்சாங்க. அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்குது. வெளியில் வந்து பார்த்தோன்னா பக்கத்துலேயே வந்துட்டு பசங்க எல்லாரும் ஏஎஃப்எல் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏஎஃப்எல்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் லீக், அதை தான் வந்து ஏஎஃப்எல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ரக்பி மாதிரியான ஒரு விளையாட்டு. கொஞ்சம் வித்தியாசமான ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி ஒரு நாள் உங்களுக்கு தனியாக நான் வீடியோஸ் அவ்வளோதாங்க. அப்படியே முடிச்சுட்டு பசங்க 2 பேரும் லஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, ஓகே, நம்ம மாலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கே வந்தாச்சு. இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால ரொம்ப பிஸியாக தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அர்ஜுன் அப்படியே எங்களை வந்து ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். அந்த கடை பேர் கேமார்ட். ஆஸ்திரேலியா உள்ள எல்லாருக்குமே அந்த கடையை தெரியும். ஏன்னா ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவே அந்த அந்த கடை வந்து ரொம்ப பாப்புலர். எல்லா பொருளுமே இருக்கும். ஹோம் அப்ளைன்சஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டாய்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குங்க இந்த இடத்துல. ஓரளவு சீப்பாகவும் இருக்கும், அஃபோர்டபுளாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டாய்ஸ் சூஸ் பண்ணோம்னு சொன்னோடனே அர்ஜுன் ஒரு பக்கமும் அனாமிகா ஒரு பக்கமும் டாய்ஸை சூஸ் பண்ண போயிட்டாங்க.
அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அனாமிகா வந்து அதோட அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. அர்ஜுன் தான் அப்படியே ஸ்பைடர்மேன் டாய்ஸ் எதுவும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு ஒரு மாஸ்கை பார்த்துட்டான் போட்டுட்டு, அப்படியே எங்களை பயமுறுத்திட்டு இருந்தாங்க போட்டுட்டு. நல்லா இருந்துச்சுங்க அந்த மாஸ்க்கு. இங்க பாத்தீங்களா, இந்த ப்ளூயி டாய் ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்க. அவ்வளோதாங்க, அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பசங்க வந்துட்டு வாங்கிட்டு வந்த டாய்ஸ் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு உடனே டாய்ஸ்லாம் எடுத்து பார்த்தாச்சு. இந்த ஜெங்கா பிளாக்ஸ் நிறைய பேர் விளையாடிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஃபன்னாக இருக்கும். நம்ம வச்சுட்டு அப்படியே நம்ம மாடி மாதிரி கட்டணும். கட்டிட்டு ஒன்று ஒன்றா நம்ம கீழே உருவாகாமல் எடுக்கணும். நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இந்த குட்டி டாட்டாஸ் அனாமிகா வந்துட்டு அந்த கிட்ஸு மார்க்கெட்டில் வாங்கிச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அது.